ரொம்ப தைரியமா இந்த மாதிரி ஒரு 13 சூப்பர் ஸ்டார், மெகா ஸ்டார், சுப்ரீம் ஸ்டார், லேடி சூப்பர் ஸ்டார், ஒரு 5 லேடி சூப்பர் ஸ்டார் இருக்காங்க. என் பக்கத்துல எல்லாம் பாருங்க, என்ன சிரிப்பு பாருங்க. அவங்களுக்கு அது வெக்கம் கிடையாது. எப்படி முன்கூட்டியே நம்மள கணிச்சிட்டீங்க நீங்க அப்படிங்கிற மாதிரி. எனக்கு ரொம்ப சந்தோஷம் இவங்களோட நான் ஒர்க் பண்ணது. குழந்தைங்க உலகம்ன்றது ரொம்ப பிரமாதமான விஷயம். நீங்க ஒரு 2 குழந்தை, ஒரு குழந்தைய வச்சு போராடிட்டு இருப்பீங்க வீட்டுல. ஆனா நான் 13 குழந்தைங்களை வச்சு எப்படி போராடி இருப்பேன்னு பாருங்க. சந்தோஷத்துலமா, சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷம் வந்து திக்கும் காட்டுற அளவுக்கு ஒரு சந்தோஷம். அதை சமாளிக்கிறதுல கஷ்டமா இருக்கும். சரி, யாராவது பெரியவங்க, யாராவது டீச்சர், யாராவது ஒருத்தர் வந்து இந்த படம் எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்க. வாங்க, நீங்க வந்து பேசுறீங்களா? வெரி குட். இந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன பிடிச்சிருந்தது? அந்த ஃபர்ஸ்ட் சீன் வந்து அந்த நீங்க அந்த ஸ்பேஸ்ஷிப் சீன் அடிச்சிருந்தது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்பா அந்த ஸ்பேஸ்ஷிப் வந்து ஃபர்ஸ்ட் சீனா மாத்திட்டீங்களா நீங்க? ஸ்பேஸ்ஷிப் வந்து லாஸ்ட்ல வருது அதானே? வெரி குட். லாஸ்ட் சீன் தான் பிடிச்சிருந்தது. வெரி குட், வெரி குட். உங்களுக்கு ஸ்பேஸ்ஷிப் பிடிச்சது. அப்புறம் வேற என்ன பிடிச்சிருந்தது? அதுக்கப்புறம் இந்த சயின்ஸ் அதெல்லாம் பிடிச்சிருந்தது. அப்புறம் ரொம்ப முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த படம் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரிஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி 1977ல நாசால வந்து நம்ம இங்க அனுப்பிச்ச ஒரு கோல்டன் டிஸ்க் நம்ம அனுப்பியிருக்கோம், ஸ்பேஸுக்கு அனுப்பியிருக்கோம். அங்கிருந்து சிக்னல்ஸ் இப்போ நமக்கு வந்துகிட்டே தான் இருக்கு. அதை பேஸ் பண்ணி ஒருவேளை அது ஒரு ஏலியன் பிடிச்சி இங்க சென்னைக்கு, இங்க நம்ம பூமிக்கு வந்திருந்தா என்னவா இருக்குங்கிற ஒரு கற்பனை தான் இந்த படம். ஓகே, சாதாரண படமா இல்லாம நான் நினைப்பேன் என்னன்னா, குழந்தைங்களுக்கான படம் வந்து ரொம்ப சாதாரணமா இருக்கக்கூடாது. அது கொஞ்சம் சயின்ஸ் சம்பந்தப்பட்டதா இருந்தா டெஃபினட்டா டீச்சர்ஸ் நீங்க எல்லாம் போய் சொல்லி நம்ம ஸ்கூல்ல பாடம் நடத்துற மாதிரி ஒரு விஷயம் தான் தியேட்டர்ல நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வருவீங்கன்ற ஒரு நம்பிக்கை. அதனால இதையும் நீங்க ஸ்ப்ரெட் பண்ணலாம். இப்ப ஸ்பாயிலர்ஸ் வேண்டான்னு நான் சொல்லி கடைசியில பாத்தீங்கன்னா எல்லாரும் இந்த ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் சொல்லிட்டாங்க. அதனால அவங்க சொல்றதை விட நம்மளே சொல்லிக்கலாம். வேற ஏதாவது நீங்க சொல்லணுமா? ஒண்ணு இல்ல. ஓகே, நீங்க என்ன பண்ணீங்க, இன்னொரு தடவை இந்த படம் பாத்தீங்கன்னா அப்ப நீங்க வந்து இன்னொரு தடவை இன்னும் கொஞ்சம் நிறைய சொல்லலாம். ஓகே, தேங்க்யூ. என்ன உங்க பேரு? சாய் ருத்ரன். சாய் அதான் ஒரு பக்கம் சாஞ்சி பேசுறீங்க. சாய் ருத்ரன், தேங்க்ஸ். ஓகே, அப்புறம் அதே மாதிரி நம்ம மார்க் கம்மியா எடுப்போம். சில குழந்தைங்க மார்க் கம்மியா எடுக்கும், சில பசங்க வந்து படிப்புல கம்மியா இருப்பாங்க. பட் அவங்களுக்குலாம் வேற ஏதோ ஒரு விதமான டேலண்ட் இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்தோட விமர்சனங்கள் வந்து விமர்சகர்களோட மனநிலையை பொறுத்து அந்த படத்தோட விமர்சனம் மாறுபடும். ஆனா இந்த படம் வந்து முழுக்க முழுக்க குடும்பத்தோட பார்க்கணுங்கிறதுக்காக பாத்தீங்கன்னா யூ வாங்கிட்டு வந்திருக்கு. சோ நம்ம வழக்கமாவே இன்னைக்கு வந்து எல்லா படத்தையும், இப்ப என்னுடைய படங்கள் கூட இதுக்கு முன்னாடி படம் ஏ படம், இரவு நிழல், அந்த மாதிரிலாம். அதனால நான் முழுக்க எதை நம்பினேன்னா இந்த குழந்தைகளை நம்பினேன். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா மேக்ஸிமம் இந்த படத்தை வந்து ஸ்ப்ரெட் பண்றதுக்கு ட்ரை பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட் வேற யாராவது வந்து பேசுறீங்களா? வாங்க. முதல்ல போட்டோ கை வர ஓகே, சொல்லுங்க. இந்த படம் ரொம்ப சயின்ஸ் ரிலேட்டடா இருந்துச்சு. அந்த சீன்ஸ் மோஸ்டா வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து ஸ்டார்டிங்ல எனக்கு புரியவே இல்லை என்ன இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு மெகா பிளாக் பஸ்டர் ட்விஸ்ட் மாதிரி வச்சு நீங்க வந்து ஒரு ரிவ்யூரா வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஆக்சுவலா நான் என்ன நினைப்பேன்னா, எல்லா விஷயமும் அப்படியே பப்பரப்பான்னு புரியக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். நம்மளுடைய பிரில்லியன்ஸ் வந்து அதுல தெரியணும். உதாரணத்துக்கு நான் வந்து எங்க அப்பாவுடைய கோட்டை, அந்த ஆஸ்ட்ரோபிசிசிஸ்ட் வந்து அவருடைய கோட்டை மாட்டிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக அவங்க அப்பாவையே சுமந்துட்டு இருக்காருன்ற மாதிரி சொல்லணுங்கிறதுக்காக நான் அந்த மாதிரி பண்ணியிருந்தேன். அது வந்து சராசரியா எல்லாருக்குமே புரியாது. நமக்கு புரியாத விஷயத்த தெரிஞ்சுக்கணுமே தவிர புரிஞ்ச மாதிரி நடிக்கிறதோ அல்லது நமக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு சுலபமா வெளியில போயிடுறதோ தப்பான விஷயங்கிறது நான் ரிவ்யூ பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். வேற ஏதாவது சொல்லணுமா? அப்புறம் மெயினா அந்த பைக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பைசனை புரட்டி போட்ட மாதிரி ஒரு பைக், கரெக்டா? வெரி குட். இதுதான் பசங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்ங்கிறது எல்லாத்தையும் நான் இந்த படத்துல வச்சிருக்கேன். உங்களுக்கு டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கும், பைக் வேணுமா பைக் இருக்கும், ஸ்பேஸ்ஷிப் வேணுமா ஸ்பேஸ்ஷிப் இருக்கும், எல்லாமே இருக்கும்.